ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 263 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2வில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே அந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற ரூமில் எல்லாரும் இருக்காங்க. அதான் கதிர் வந்து தண்ணி கேட்டாப்புல, தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு கீழே வைக்கும்போது தண்ணி தெளிச்சிருச்சு. உடனே ஷெரின்க்கு அதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோவப்படுறாங்க. இந்த மாதிரி என்ன சார், இது தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ரூமில் எல்லாம் வராதுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், போட்ட மேக்கப்லாம் அழிஞ்சு போச்சு, மறுபடியும் போடணும். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ரூம் விட்டு வெளியில் போங்க சார், அப்படின்னா தானே சார் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கரைச்சி சொல்ல, சரி அவர் போய் அப்படியே தண்ணி பாட்டில் அந்த மூலையில் போய் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டே வர்றாரு. அந்த இவன் நந்தினியாக இருப்பாளோ சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். அட வாங்க மாமா, இவங்களுக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் 4 பேர் வெளில கிளம்பிட்டாங்க. கிளம்புனோடனே கரெக்டாக சரி வாங்க, இங்கே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து ரூமில் போய் மேக்கப் போட்டுக்கலாம்னு சொல்லி பொண்ணு அந்த ஷெரின் வந்து அழைச்சி கூப்பிட்டு போயிட்டோன்னு கதவை அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆயிஷான்ற பேரில் இருக்கிற நந்தினி உடனே இங்கே தர்ஷன்கிட்ட வந்து அப்படியே அவனை தொட முயற்சி பண்ணுறாங்க. என்னை விடுங்க, நான் தயார் தானே ஆகணும், நானே எல்லாம் ரெடி ஆகிக்கிறேன், நீங்கள் என்னை தொடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அவங்க முகத்தை காமிச்சு நான் தான்டா அப்படின்னு சொன்னோன்னே, சித்தி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வாய மூடுறா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த மாதிரி தெரியாதவங்க இவங்ககிட்ட ஏமாற்றி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டோடு சேர்ந்து உள்ளே வந்திருக்கேன், நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, நான் சொல்கிறேன் மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அங்கே நடந்தது. தர்ஷினி உயிரோடு இருக்கா, ஜீவானந்த சாருக்கு ஆபத்து அப்படி இப்படின்றத எல்லாத்தையும் க்ளீனாக பட்டு அவங்க வச்சோடனே, தர்ஷினிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொன்னேன். கண்ணா நீ எதுவும் கவலையே படாத சித்தி, இது உங்கள் அம்மாவோடைய ஆசை, அதுதான் தர்ஷினியோட பார்கவியோட உன் கல்யாணம் நடக்கணும், அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, பார்கவியோட உன் கல்யாணம் நடக்கும், பார்கவிக்கு எதுவுமே ஆகலை, நீ தைரியமாக மட்டும் இரு, எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இரு, நான் பார்த்துக்கு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சித்தி, பார்கவி எப்படியா நான் கல்யாணம் பண்ணணும், நல்லபடியாக எப்படியா கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஜனனி சித்தி அங்கே போயிருக்காங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்க, உன்னுடைய ஆசை அதான், உங்கள் அம்மாவுடைய ஆசை அதான், உனக்கும் பார்கவியும் கல்யாணம் நடக்கணும் தான் அவங்களுடைய ஆசை, அது கண்டிப்பாக நிறைவேறும், அதனால் நீ கவலைப்படாமல் இரு, இப்போ யாருக்கும் சந்தேகம் வர்ற மாதிரி எதுவும் நடந்துக்கிறாது அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சித்தின்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். அந்த சீன் அதோட முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு அதை காட்டுறாங்க. அங்கே பார்கவி வந்து ஜீவானந்தத்தை எங்கே விட்டு போனாலும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஜீவானந்தம் காணும். இங்கிட்டு தேடி பார்த்துருக்கான், இங்கிட்டு கிடைக்கவே இல்லை. உடனே அங்கே இருந்த பேக் எடுத்துகிட்டு அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஏதோ சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த சைடு முன்ன போனால் ஒரு சின்ன பில்டிங் பார்க்குறாங்க. அந்த பில்டிங் கிட்டே வந்தோன்னா ஒரு வேளை இங்கே வந்திருப்பாரோ செஞ்சுருப்பாரோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு பார்த்துட்டே உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பில்டிங் கிட்ட கதவு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தோடனேவும் உள்ளே பார்க்குறாங்க, யார் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. யார் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருக்காங்க. அப்போ தான் ஒரு பெரியவர் பின்னாடி நடந்து வராரு. ஒரு குச்சியை வச்சு ஊனி நடந்து வந்துட்டுருக்காரு. என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சாங்க பார்கவி. என்னம்மா என்ன வேணும்னு சொன்னோன்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக பின்னாடி திரும்பி ஓட பார்த்தோன்னா, நில்லுமா, யாரையோ பார்க்க தானே வந்த, நீ யாரை பார்க்க வந்தே, அவர் உள்ளே தான் இருக்கார், தைரியமாக உள்ளே போங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உள்ளே வராங்க. பேர் நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் உள்ளே வராங்க. அவரும் பின்னாடியே வராரு. உள்ளே வந்து அங்கிட்டுக்கிட்டு சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக பார்த்தா கட்டில் மேலே அவர் இப்போ படுத்திருக்காரு. அவருக்கு அந்த ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று அந்த பிபிஎல்லாம் அளக்குற மாதிரி பக்கத்தில் சேர்லலாம் வச்சுருக்காங்க. ஐயோ இதெல்லாம் யார் பண்ணது, என்ன இதுன்னு சொன்னேன். பின்னாடி அந்த பெரியவர் வந்து என்னம்மா பார்க்குற அப்படின்னா, சார் நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கேட்குறாங்க. ஒருவேளை நம்மளை மாட்டி விட போகிறாங்களோ செய்கிறாங்களோன்ற ஒரு பதட்டத்தில், நீங்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர், என் கையில் அடிபட்டதுனால எனக்கு வந்து இந்த இது பண்ண முடியல, என்னைய சர்வீஸ்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இவங்களை தூக்கிட்டு வந்தது கூட என்னுடைய ஆட்கள் தான் இங்கே தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியுது, அதனால தான் இங்கே தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத, குண்டு எடுத்துலாம், ஆனால் நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் என்னால் குண்டு எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார் ஓகே சார் நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்ன சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோன்னே, என் கூட இன்னும் சப்போர்ட் பண்ணு, நான் கண்டிப்பாக குண்டு எடுத்து அவரை உயிரை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்த முயற்சியில் இறங்க போகிறாங்க. அதோட தொடரும் சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. இதோடய பார்ட் 2 முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.